யானை முகத்தோனே மயில் வாகனனின் தமையோனே ஈசன் பெற்ற அரும் புதல்வனே ஓம்கார ஒளியை முரசொலியாக கொண்டவனே தும்பிக்கையை கொண்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் உள்ளம் கொண்டோனே உன்னை அன்புள்ளம் கொண்டு அனுதினமும் போற்றுவோம். என்னங்க, இந்த மாதிரி டெய்லியும் நம்ம விநாயகர் கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குறைகளை எல்லாமே தீர்த்துருவாருங்கிறது நம்மளோட ஐதீகம், நம்மளோட நம்பிக்கை. இந்த வீடியோவில் நம்ம ஏன் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு 3வது நாளில் விநாயகர் சிலையை ஒரு நீர்நிலைகளில் கரைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நான் காயத்ரி. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விநாயகர் ஒரு முழு முதற் கடவுள். அதாவது ஃபஸ்ட்டாக எந்த கடவுளை கும்பிட்றதுக்கு முன்னாடியுமே நம்ம விநாயகர் கும்பிட்டு தான் போகணும். எது ஆரம்பித்தாலுமே விநாயகர் கும்பிட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஐதீகம், நம்மளோட சாஸ்திர சம்பிரதாயம். இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆதி காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு தேசிய விழாவாக எல்லாருமே கொண்டாடணும். இது ஒரு வேல்யூபிள் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இது தேசிய விழாவாக கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலக் அவர்கள் தான் இதை தேசிய விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவர். விநாயகர் சதுர்த்தி நம்ம மெயினாக எப்போ கும்பிடுவோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் வர சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா ஆவணி மாதத்துக்கு முன்னாடி ஆடி மாதம், ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு ஏற்படுறங்காட்டி ஒரு சில கிளைமேட்டிக் சேஞ்சினால் என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளம் அங்கே இருக்கிற ஆற்றில் இருக்கிற தண்ணி மணல் எல்லாத்தையுமே மொத்தமாக அடிச்சுட்டு போய் அந்த நீரும் மணலும் என்ன ஆகும் அப்படின்னா கடலில் கலந்துரும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு குடிநீர் பிரச்சனைகள், தண்ணியோட பிரச்சனை நிறைய ஆயிரும். அதனால் மக்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா தண்ணி இல்லை அப்படின்னா இனி மழை வர்ற வரைக்கும் தான் அவங்க வெயிட் பண்ணணும். அந்த காலத்தில் எவ்வளோ அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? இதனால் பூமிக்கடியில் இருக்கிற நீர்நிலையுமே ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ நம்ம முன்னோர்கள் இதை எப்படி நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு தான் என்னென்னா, ஆற்றுல நம்ம கெட்டியான களிமண்ணை கரைச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே கீழே படலமாக தங்கிடும். இதனால் தண்ணி அடிச்சுட்டு போகாது. நீர் அடியில் இருக்கிற நம்மளோட நிலத்தடி நீரையுமே அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, இது எப்படி மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி மூலமாக நம்ம அறிமுகப்படுத்திடலாம் அப்படிங்கிறது அவங்களோட கணிப்பு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால் ஆன விநாயகர் சிலையை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய செய்கிறாங்க. செஞ்சு அதை அப்போவே கொண்டு போய் எல்லாம் நீர்நிலையில் கரைக்க மாட்டாங்க. ஏன்னா ஈரமாக இருக்கும் இல்லையா? ஈரமாக இருக்கிற மண்ணை நம்ம நீரில் போட்டோம் அப்படின்னா அது அடிச்சுட்டு போயிடும். ஸோ இது வேஸ்ட்டு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம விநாயகர் சிலையை செஞ்சு 3 நாள் அதுக்கு ப்ராப்பராக எல்லா பூஜையும் செஞ்சு எல்லா வழிபாடுமே செஞ்சு 3வது நாள் அது நல்லா காஞ்சிரும் இல்லையா? விநாயகர் சிலை காஞ்சதுக்கப்புறம் அதே நாம் எடுத்துகிட்டு போய் ஒரு நீர்நிலையில் அதாவது முக்கியமாக ஆற்றில் நம்ம கரைச்சோம் அப்படின்னா அது அப்படியே கரைஞ்சி கீழே படலமாட்ட படிஞ்சிரும். அதனால் தண்ணி அக்கட்டியும் போகாது. அதே மாதிரி நீர்நிலைகள் அதிகமாக நிறைய தண்ணி வரும். நிலத்தடி நீரும் நிறையா இருக்கும். இதனால் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையே வராது அப்படின்னு கருதி தான் இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணாங்க. காலப்போக்கில் விநாயகர் சதுர்த்தி ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே அந்த காலத்தில் வழிபட்ட மாதிரியெல்லாம் இல்லாமல் இது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம், நம்மளோட கடமை நம்ம செய்யணுங்கிறக்கோசரம் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா களிமண்ணால் ஆன சிலைக்கு விநாயகர் சிலைக்கு நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் கலர், கெமிக்கல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக தெரியணுங்கிறக்கோசரம் சாஸ்திரத்துக்கோசரம் சம்பிரதாயத்துக்கோசரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி அதை வழிபட்டு நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஆற்றில் தண்ணி இல்லாதனால ஏதோ ஒரு நீர்நிலையில் அவங்க கரைச்சிடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்னால மக்களுக்கும் அந்த நீருக்கும் தான் பிரச்சனை ஏற்படுது. மக்களோட நல்லதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் இப்போ நீர்நிலைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்குமே ஒரு பிரச்சனையாக மாறுது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.